சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை துதிப்பது எத்தனை சந்தோஷம், எத்தனை இன்பம், எத்தனை ஆனந்தம். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு சோதரம், 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 சோதரம். கர்த்தாவே, மனுஷர்கள் ஆண்டவரே நமக்கு விரோதமாய் எழுப்பின போது கர்த்தர் தமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, தகப்பனே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு இல்லாதிருந்தால் மனுஷுடைய கோபம் எரிகையில் ஆண்டவரே எங்களை எவ்வளவாய் விழுங்கி இருப்பார்கள். ஆண்டவரே, ஆகவே கர்த்தராகிய தேவன் எங்களை தப்புவித்து ரட்சித்து எங்களை பாதுகாத்து நீ நடத்துகிற எல்லா கிருபைகளை நினைத்து நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், சோதரம், 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 சோதரம். ஆண்டவரே, சோதனைகள் என்கிற தண்ணீர்கள் எங்கள் மேலே பாய்ந்தாலும், ஆண்டவரே, பொல்லா வெள்ளங்கள் எங்கள் ஆத்மா மேலே பெருகினாலும், ஆண்டவரே, கொந்தளிக்கும் ஜலங்கள் எங்கள் ஆத்மாவை புரண்டு போகும்படியாக செய்தாலும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை துன்மார்பிய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வேடமே கண்ணிக்கு ஆண்டவரே தப்பின குருவியை போல ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே எங்களுடைய ஆத்மா தப்பி ஆண்டவரே கண்ணி தரித்தது நாங்கள் தப்பினோம் என்று எழுதியிருக்கிறபடி அநேக வேலைகளில் இப்படிப்பட்டதான காரியங்களை எங்களுக்கு செய்து எங்களை தப்புவித்து எங்களை ரட்சித்து எங்களை சாட்சியாக நிறுத்துகிற எங்கள் தேவனாகிய உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு நன்றி. உம்மை நம்பியிருக்கிற நாங்கள் என்றைக்கும் அசையாதிருக்கிற சியோன் பர்வதத்தை போல வைக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது இருக்குமா போல் கர்த்தராகிய தேவன் இது முதல் என்றென்றைக்கும் ஆண்டவரே உடைய ஜனமாகிய எங்களை சுற்றிலும் இது இருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீதிமான்களை அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு தப்புவிக்கிறவரே, விலக்கி மீட்கிறவரே, உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேலே நிலைத்திராது என்று எழுதியிருக்கிறபடி எங்கள் தேசத்திலே ஆகாமியத்தின் கொடுங்கோல் ஆண்டவரே அநேகரை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஆகாமியத்தின் கொடுங்கோல் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேலே சுதந்திரத்தின் மேலே நிலைத்திராதபடிக்கு எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற தேவன் நீர். ஆண்டவரே, கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி. நாங்கள் கோலனான வழிகளுக்கு சாய்ந்து போகிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணி உம்முடைய ஆண்டவரே நேர்மையான வழிகளில் நடக்கிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே ரட்சித்து இஸ்ரவேலுக்கு சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் உண்டு பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு நன்றி, நன்றி. சியோனின் சிறையிருப்பை திருப்பும்போது அதற்கு களிப்பும், யாக்கோபுக்கு களிப்பும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமே, அதுபோல எங்களை ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் திருப்பும் போது எங்களுக்கு மிகுந்த சமாதானமும் சௌக்கியமும் எங்களுக்கு உண்டாயிருக்குமே.
அந்த கிருபையை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தயவை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ராஜாவே, நீர் எத்தனை வல்லமையான தேவன், கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். ஆண்டவரே, இந்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாயை நகைப்பினாலும் எங்களுடைய நாவை ஆனந்தத்தினாலும் நிறைக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எப்பொழுதும் எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களை கண்ணோக்கி எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்வீரோ சங்கபகாத்தோ அசந்துனா மரக்கத்துயாந்தனமா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து அது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படி செய்கிறவரே, உமக்கு நன்றி. அல்பியான் சு அசமாந்த தூர கனமதா தீரி போ கரந்தியானர கபோ. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தாவே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். அர்பியான முத்வா சபோ கரதினி மூத்தனா கரபோ கெரமினோ கபா கரந்தனமதியா. ஆவியானவரே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் கண்ணீரோடு விதைக்கவும் கம்பீரத்தோடு அறுக்கவும்படி செய்கிற உமக்கு ஸ்தோத்திரம். ஹரியா நீமா சந்துரா கபோ ஹரிகன்மா ஹகோ அசியா நீ கபோ கரதியா தனமா. அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். அதனுடைய பலனை திரும்ப கொண்டு வரும்போதோ மகிழ்ச்சியோடு வருகிறான். அர்மிலா ரகதன மோதியா தீரிபா கரோதியாந்தனி மக்களோ. தீரமா கர்த்தாவே, ஆழங்கள் இருந்து உம்மை நோக்கி கூப்பிட்ட யோனாவுக்கு பதில் கொடுத்தவரே, ஸ்தோத்திரம். அறிவோ ஆமா கரங்க தூணி மந்தனா கபோ. சிங்க கவியில் போடப்பட்ட தானியலுக்கு மனம் இறங்கி தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கபா துணி அத்தனம கோரபி தன கபா கரகபா தியாந்தனமா கலக தூணி மந்தர கபா. ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் திரளான மீட்பு எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ரீ சந்துனம கதா ரகோ மலகர தீன மந்துகோ வரா கனிமந்தியா கபா கரோதியா. ஆண்டவரே, எப்பொழுது பொழுது விடியும் என்று ஆண்டவரே, இரவெல்லாம் தூங்காமல் காத்திருக்கிறவர்களுக்கு பொழுது விடிந்த உடனே ஒரு மகிழ்ச்சி வரும். அதுபோல எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடியல் வரும்போது நாங்கள் எழுந்து நிமிர்ந்து இந்த நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்க அது ஏதுவாக இருக்குமே. அந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏகபா கரோதியானமா. இஸ்ரவேலாகிய நாங்கள் உம்மை நம்பி இருக்கும்படி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தீபா பப்பா பர கப்பா பப்போ பபரதீன் நிமார கமாந்தியா. கட்டிடத்திலே திரளான கிருபையும் திரளான இரக்கமும் திரளான ஐஸ்வர்யம் இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ரத்தி கனமா கபா கரு திமாந்தன கதீபனா பரிகம்பனா திகலதியாந்தன கபான. இஸ்ரவேலை சகல இக்கட்டுகளிலிருந்து ரட்சித்து தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இஸ்ரவேலை மீட்டு கொண்ட தேவனை முத்தம் செய்கிறோம். தீல் பா பரத்துமா கரே பராந்தனோ கபா கரதீனமா கபா. கர்த்தாவே, எங்கள் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, மேற்றுமையானதும் அல்ல, கர்வமும் நிறைந்தது அல்ல. எங்கள் இருதயம் உமக்கு முன்பாய் நாங்கள் சாஷ்டாங்கமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். உம்முடைய புதிய கிருபையை எங்கள் மேலே பொழுந்தருள்வீராக. ஏமா லகரோசியாந்தனமா. ஆண்டவரே, இந்த 11வது நாளிலே உம்முடைய கிருபையின்படி
உம்முடைய இரக்கத்தின்படி எங்களை நடத்துவீராக. எங்கள் இருதயத்தின் தியானமும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பாடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை கனப்படுத்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்து கொண்டார், இயேசு கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே பாடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஏசப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம ஜப வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம ஜப வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். எனவே பாடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே.
நம்ம ஜப வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆவி என்னும் பாடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆடை என்னும் ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். எனவே பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. இயேசு அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம ஜப வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான காலை வேளையிலே முகநூல் வழியாக நேரடியாக நேரலையிலும் வாட்ஸ்அப் குரூப்பிலும் மொபைல் போனில் ஃபோன் காலிலேயும் இந்த ஜப வீட்டில் நடக்கிற இந்த புதிய ஆராதனையில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் மனதார நான் வாழ்த்தி அன்போடு நான் உங்களை வரவேற்கிறேன். கிருபை உங்களோடு இருப்பதாக. பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து யோசுவாவின் புதிய ஆராதனை நம்முடைய ஜப வீட்டில் வைத்து நடந்து கொண்டிருக்கிறது. 10 நாட்கள் முடிந்தது, என்று 11வது நாள் தொடங்கி இருக்கிறது. ஆகவே நேற்றைய தினத்தில் துதி ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்து கர்த்தர் இந்த காலை வேளை நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நமக்கு இன்று நம்முடைய சபையில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக, நம்முடைய ஆத்மா வளர்ச்சிக்காக நம்முடைய நினைவிலே கொள்ளும்படிக்கு, தியானிக்கும்படிக்கு ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆம், தேவன் நம் நடுவிலே நமக்கு சமீபமாக இருக்கிறது போல வேற எந்த ஜனத்துக்கும், வேற எந்த மக்களுக்கும் இல்லை. நாம் திரட்சியான ஜனம் என்று ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளாமல் கொஞ்ச ஜனம் என்று அவர் நாமத்தின் மகிமைக்காக நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே நம்மை ஏற்படுத்தின நோக்கம், நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். எப்படியாகிலும் அவருடைய துதியை சொல்லி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவதுதான். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே
நாம் எப்பொழுதும் நம்முடைய தேவனை துதிக்க, ஆராதிக்க, அவருடைய சமூகத்தில் மன்றாட, ஜெபிக்க அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஜனமாக நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமேன் சொல்லுங்க. நான் கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதற்காக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதற்காகவே நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். அதற்காகவே நான் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். இப்படி எண்ணிக்கொள்றவங்க, நினைக்கிறவங்க, சொல்றவங்க நல்ல சத்தமா ஆமென் அல்லேலூயா என்று நாம் சொல்லுவோம். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மை ஏற்படுத்தின நோக்கம் பெரிய, திட்டம் பெரிய. அதுதான் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கேளுங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். டைட்டஸ் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் டைட்டஸை தெரிந்து கொண்டேன். டைட்டஸ் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் டைட்டஸுக்கு கொடுக்கத்தக்கதாக டைட்டஸ் போய் கனி கொடுக்கும்படிக்கும், டைட்டஸின் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் டைட்டஸை ஏற்படுத்தினேன். டைட்டஸ் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று இவைகளை டைட்டஸுக்கு கற்பிக்கிறேன் என்று நான் படித்துக் கொண்டேன். ஒரு மனதில் ஒரு சந்தோஷம், மனதில் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், திருப்தி. ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தின நோக்கம் பெரிய, நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் பெரியது. அவர் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய திட்டங்கள் பெரியது. இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேவன் தெரிந்து கொண்டார், நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம், தேவன் நம்மை அழைத்த நோக்கம், தேவன் நம்மை பிரித்தெடுத்த நோக்கம், அது பெரிய நோக்கம். ஆமென் அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்மை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாம் சிந்திக்க வேண்டும். அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் நம்மைக்கு சொல்லுகிறது. எதற்காக தெரிந்து கொண்டாரா? அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஜனங்களாக வாழும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த ஒரு சிலரை குறித்து வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்திலே நாம் படிக்கும்போது 6ஆம் அதிகாரம் 70வது வசனத்திலே இயேசு உங்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன்
பிசாசா இருக்கிறான் என்றான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் தேவனால் அழைக்கப்பட்டு 70 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த 70 பேருக்கும் என்ன செஞ்சாராம்? மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி, மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அழகா சொல்றாரு 15வது வசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராக கிராமங்களுக்கு அனுப்புகிறார். அந்த 2 பேராக கிராமங்களுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவர்களாலே அடையாளங்கள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது, மகத்துவமான கிரியைகளும் நடந்தது. அப்படி நடந்த நேரத்திலே அவர்கள் இயேசுவினிடத்திலே வந்தார். லூக்கா 10:17 வாசிக்கும் போது, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இயேசுவிடத்தில் வந்து எப்படியாகிலும் தங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும், எப்படியும் நமக்கு எல்லாருக்கும் முன்பாக சால்வையை போட்டு நம்மை அறிமுகப்படுத்தி ரொம்ப பெருசா கம்பட்டம் அடிப்பார் என்று நம்பி ஒருவேளை அவர்கள் வந்திருக்கலாம். வேதத்தில் அப்படி சொல்லலை, நான் சொல்லுகிறேன். அந்த மாதிரி உற்சாகப்படுத்துவாரு, சந்தோஷப்படுத்துவாரு, நல்லா மகிழ்ச்சி ஆக்குவாரு. ரொம்ப காலரை தூக்கிட்டு அப்படி யார் தெரியுமா அப்படின்னு காலரை தூக்கிட்டு நேரா இயேசுவிடத்தில் வந்தார்கள். ரொம்ப சந்தோஷம். அவங்க சொல்றாங்க, ஆவிகள் 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று. இதற்கு ஸ்தோத்திரம். நம்ம தான் கீழ்ப்படிய மாட்டோம், பிசாசுகள் கீழ்ப்படியும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று சொன்னாலே பிசாசுகள் கீழ்ப்படியும். முட்டி போடு. அப்படிதான் ஒரு கிராமத்தில் ஆரம்ப கால ஊழியத்தில் எனக்கு ஒரு சோதனை செய்து பார்த்தேன்.
ஒரு சகோதரிக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, என்னை கொண்டு போனார்கள் ஜெபிக்கிறது. நானும் ரொம்ப தைரியமா போனேன். ஒரு பக்கம் பயம்தான், என்ன ஆரம்ப கால ஊழி, யாரு எக்கடா என்னன்னு தெரியும். அதனால கூட்டிகிட்டு போனாங்க. உடம்பு சரியில்லை, வாங்க ஜெபம் பண்ணுங்க. போனேன். அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த சகோதரிக்குள் இருந்த அசுத்தாவி எழுந்து, ஏய் இங்க ஏன் வந்த, எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், நீ யார் என்ன விரட்டுறதுக்கு, நான் போவேனா, நான் இவளை அழிக்காம போக மாட்டேன், வயிற்றுல இருக்கிற கருவை கலைக்காம போக மாட்டேன், நீ யாரு, நீ, நான் தான் பாவாடைக்காரின். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் சொல்லுது, சொல்லிட்டு பயங்கரமா பேசுது. நான் நிறைய கதைகள் சொல்ல கேள்விப்பட்டு இருக்கிறேன். பேய கல்ல தூக்கின்னு போனா தூக்கின்னு போவோம், சொல்றதுல போட்டு வந்தா போட்டு வரும், மந்திரவாதிகள்லாம் கட்டுப்பாடும். எனக்கு அந்த நேரத்தில் ஒரு தாட் வந்தது, உண்மையாதான் இது கட்டுப்படுதான்னு கேட்கறதுக்கு யோசித்துக்கிட்டு என்ன பண்ணேன், சரிவா உன்னை நான் ஒன்றும் செய்யலை, இந்த வாசல்ல இருக்குது பாரு இந்த கல், இதை தூக்கிக்கோ, கொண்டு போய் அந்த தெரு முனையில இருக்கிற பள்ளத்துல போட்டு வா. அந்த வீட்டாண்ட இருக்கிற ஒரு கல் குறைஞ்சது 75-80 கிலோ வெயிட் இருக்கும். ஒரு பெண்ணால அதை தூக்க முடியாது, 2 பேர் தூக்கினாதான் தூக்க முடியும். ஆகவே சொன்ன உடனே நாக்க நீட்டிக்கிட்டு வந்து இந்த கல்லை அலாக்க தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு ஒரு அரை பரலான தூரத்தில் போய் அந்த கல்லை போட்டுட்டு திரும்பி வந்தேன். நான் அங்கே தான் நிற்கிறேன். சரிவா முட்டி போடு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் என் சொந்த பேர்லாம் சொல்லலை, நான் ஆராதிக்கிற, என்னை அழைத்த, என் அம்மாவை காப்பாற்ற அனுப்பின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், முழங்கால் படி. அவ்வளோதாங்க, முட்டி போட்டுக்கிச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டு, போறியா, நீ சொல்லு, நான் போறேன். உடனே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சரீரத்தை விட்டு, இந்த அம்மாவுடைய உணர்வுகளை விட்டு, இந்த அம்மாவுடைய விருப்பங்களை விட்டு, இந்த அம்மாவுடைய மனதை விட்டு வேரோடு பிடுங்குண்டு ஓ என்ற ஒரு வார்த்தை சொன்னேன். தொபு கட்டியா விழுந்து. அது முதல்ல என்ன சொல்லிச்சு, இந்த அம்மாவுடைய கருவில் இருக்கிற குழந்தைய கலைக்காம போக மாட்டேன், நான் கர்த்தர் அந்த கருவை காப்பாற்றினேன். அந்த அசுத்த ஆவி அந்த அம்மாவுடைய கர்ப்பத்தில் கலைச்ச கருவுங்கெல்லாம் 5 கரு கலைச்சது. இது 6வது ஆண்டவர் விடுதலையாக்கினார். அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை முதல் பிள்ளை ஆண் பிள்ளையாக பிறந்து அவர்கள் சபைக்கு தூணாக இருந்தார். இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்களாக இருந்த அவர்கள் ஏதோ ஒரு ஆசைப்பட்டு பணத்துக்கு பின்னாலே போய் ஒரு சபையில், உபதேசம் இல்லாத சபையில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்படி நிறைய நடக்கும். பிசாசுகள் போச்சு, உங்க நாமத்தினால சொன்னவொடனே ஆவிகள் விலகிடுச்சு அப்படின்னு சந்தோஷமா திரும்பி வந்து அவர்கள் இயேசுவிடத்தில் சொன்னாங்க. ஆனா அங்க நடக்கிற காரியம் பாருங்க, அவர்களை அவர் நோக்கி
சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இது வானத்திலிருந்து எப்படி விழுந்தது சாத்தான் என்று நீங்கள் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், ஏசாயா 14ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். வானத்துக்கு மேலேறுவேன், தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக சிங்காசனத்தை வைப்பேன் என்ற லூசிபர் என்கிறவன் விழப்படுகையிலே இப்படி மின்னலை போல விழுந்தான். நல்லா கவனிக்கணும். பிசாசு கூட மின்னலை போல விழ முடியும். என்ன வசன ஆதாரம் இருக்குது. மின்னல் என்றால் நம்ம எல்லாம் இடி சொல்றோம், அதுபோல கூட அவன் விழுவான். ஆனால் இங்கே சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஆகவே நமக்கு எல்லா அதிகாரமும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிசாசுகள் போகிறதற்காக சந்தோஷப்படாதீங்க. உங்களை நான் தெரிந்து கொண்ட நோக்கம், உங்களை ஏற்படுத்தின நோக்கம் என் துதியை சொல்லி வரும்படியாகவே என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெல்ல திருவலம் பற்றுகிறார். அந்த 19 லூக்கா 10:20 இப்படி சொல்லுகிறார், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். சில நேரங்களில் சில இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன். நான் போய் ஜபம் பண்ணனா, அப்படி பண்ணனா, இந்த பிசாசுகள்லாம் ஓடுச்சு. உண்மைதான், அது ஓடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னால் அசுத்த ஆவிகள் ஓடும், அவைகள் கீழ்ப்படியும். அப்படி நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம் தெரியாது. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். இது அவங்களுக்கு கடினமான உபதேசமாக போய்விட்டது. சில நேரங்களில் கண்டிஷனான உபதேசம், கடினமான உபதேசம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருத்தத்தையும் சங்கடத்தையும் கொண்டு வருகிறதை என் அனுபவத்திலே நான் பார்க்கிறேன். அங்கே NH2 நான் சபை நடத்தி கொண்டிருக்கும் போது கண்ணதாசன் பிரதான தெருவில் ஒரு சகோதரி வந்தான். அவங்க எப்போ பார்த்தாலும் என்ன பாஸ்டர், ஒரு நாள் கூட ஆசீர்வாதமா செய்தி தரவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன், நான் போன வாரம் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அப்புறமா போன மாதத்தில் 2 சபைக்கு போயிருந்தேன். அங்கெல்லாம் எவ்வளோ கடினமா பேசுறதில்லை பாஸ்டர், நீங்க மாத்திரம் இப்படி பேசுறீங்க. அப்போ அந்த அம்மா கிட்ட நான் கேட்டேன், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது சகோதரி. ஆகவே தொடர்ந்து அவர் கொடுக்கிறதை தான் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். நீங்கள் உணர்த்தப்பட்டு உங்களை சரி பண்ணி கொள்ளாமல் என் மேலே எரிந்து விழுவதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு சிலருக்கெல்லாம் தெரியும். அன்னைக்கு கொஞ்சம் கடினமாக தான் சொல்லிட்டேன். நான் முகஸ்துதிக்காக பிரசங்கம் பண்ண மாட்டேன். கலாத்தியரில் பவுல் சொல்லுகிறத அந்த அம்மாவுக்கு சொல்லி காட்டணும். ஒன்றாம் அதிகாரம்
கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கிறேன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இப்போதும் நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவேன்னு சொன்னேன். சொல்லிட்ட உடனே அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் சொன்னேன், சிஸ்டர், ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற செய்தியை தியானம் பண்ணி 2 நாள் ஜபம் பண்ணி உட்கார்ந்து சிந்திச்சு வந்து உங்களோட சபையில பிரசங்கிக்கிறேன். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அப்போ 30 பேருக்கு இருந்தாங்க. எவ்வளோ பேரையும் குத்தாத வசனம் உங்களை மாத்திரம் எப்படி குத்துது? அந்த அம்மாவுக்கு கஷ்டமாயிடுச்சு. என்ன பிரசங்கம்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவீர்கள். அன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணேன், அது ஞாபகம் இருக்குது. ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நினைக்கிறேன். அழகா ஏசையா சொல்ற, எனக்கு அது அந்த வசனம் எதுக்கு சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அன்னைக்கு அந்த வசனத்தை சொன்னேன். அந்த வசனம் அவங்கள ரொம்ப பாதிச்சிடுச்சு. பாதிச்ச உடனே அவங்க பாருங்க ரொம்ப கோபப்பட்டு நடந்து போயிட்டாங்க செங்கல்பட்டு வரைக்கும். ஆராதனைலாம் முடிஞ்சுதான் நடந்தது. அவங்க மகன் வந்து சொல்றாங்க, மாஸ்டர் என்ன சொன்னீங்க? எங்க அம்மா செங்கல்பட்டுக்கே நடந்து போயிட்டாங்க, நம்ம என்னங்க பண்ண முடியும்? இப்படி உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களே எனக்கு சொல்லுங்க, மனுஷரை பிரியப்படுத்த அல்ல, மனுஷரை ப்ளீஸ் பண்ண அல்ல. நிறைய பேர் பரிசுத்த ஆராதனை அப்படின்னா ஏதோ புதுகலிக்கிற இடம், அப்படியே ஆடி பாடி சந்தோஷமா போகிற கிளப் டான்ஸு பப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சபை என்பது ஒரு மெக்கானிக்கல் ஷெட். 2 சக்கரம் சைக்கிள் ரிப்பேர் ஆனால் சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறவங்கிட்ட கொண்டு போகிறோம். அவன் டியூபை மாற்றி டயரை மாற்றி இல்லை ஏதாவது போயிருந்தால் பழுது பார்த்து அதை சரிப்படுத்தி நம்ம இடத்துல அனுப்புகிறான். மறுபடியும் அது ரிப்பேர் ஆகிறது இல்லையா? ஆகும். மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொள்ளுங்க, அப்படிதான். கார் மெக்கானிக் ஷெட்டு, லாரி மெக்கானிக் ஷெட்டு, அந்த மாதிரி கர்த்தருடைய சமூகம் பரிசுத்த ஆராதனை என்பது நம்முடைய ஆத்துமாவுக்கு, நம்முடைய ஆவிக்கு, நம்முடைய சரீரத்திற்கு தேவனை தேடி நம்மை பழுது பார்த்து கொண்டு அடுத்த வாரத்தில் வருகிறது எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு போகிற ஒரு இடம் பரிசுத்த ஆராதனை. எங்க பெரிய அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. நம்ம டீச்சர் விக்டோரியா அவங்க இருக்கிறாங்க, இன்னொரு டீச்சர் ஏஇஓவாக இருக்கிறாங்க மெரியாமன்னு. அவங்களுக்கு அப்பப்போ அதிகாரிகள் வந்து ஒரு மீட்டிங் வைப்பாங்க. எப்படியும் மாதத்துக்கு 1 முறை 2 முறை வைப்பாங்க.
எதுக்குன்னு கேட்டா ஆலோசனை கூட்டம், அவங்கள வழி நடத்துகிற கூட்டம் என்று அதிகாரிகள் நடத்துவாங்க. அதே போல தாங்க கர்த்தருடைய சபையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோட பேசி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் ஜனங்களை இருள் இருக்கிறவர்களை வெளிச்சத்திலே கொண்டு வரவும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார். இதை நம்ம ஒவ்வொருவரும் விசுவாசிக்கணும். இந்த 70 பேரை அதற்காக தான் அனுப்பினார். போனாங்க, பேய் போடுறதுக்காக அவங்க சந்தோஷத்தோட வர்றாங்க. ஆனா ஆண்டவர் அங்க என்ன செய்யறாரு? பேய்கள் போகிறதற்காக சந்தோஷப்படக்கூடாது. அப்ப எதுக்கு சந்தோஷப்படணும்? நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் வேதத்திலே வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத எவனும் அந்த ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஜீவ புஸ்தகத்திலே யாரெல்லாம் பேர் எழுதப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த தேவனுடைய மகிமையான ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாத தீட்டுள்ளதும் அருவருப்பானதும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் இப்படியாய் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார். பரலோக ராஜ்யத்தில் பூமிக்குரிய கனத்தையும் மகிமையும் அதில் கொண்டு வர பார்ப்பாங்களாம். அங்கே ராக்காலம் இல்லாதபடி அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. பரலோகத்தில் இதெல்லாம் கொண்டு வருவாங்களாம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார். இதுதாங்க செய்தி, சத்தியம். ஆகவே இது கடினமான உபதேசம். 70 பேர் சொல்றாங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் பாருங்க 59வது வசனம். கப்பர் நகூமில் உள்ள ஜபாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ என்று சொன்னார். அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஏற்படுத்தப்பட்டவங்க தான் முறுமுறுக்கிறார். மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கு? இதுக்கே இந்த பாடுபடுறீங்களே, இதுக்கே இவ்வளவு முறுமுறுக்கிறீங்களே, இதுக்கே நீங்க இவ்வளவு சங்கடப்படுறீங்களே. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போகிறத பார்த்தா நீங்க என்ன செய்வீங்க? சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு,
ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் அழகா சொல்றாரு, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். எப்பவுமே பாராட்டுகளையும் பரவசங்களையும் எதிர்பார்க்கிறது எல்லாம் நீர்க்குமிழியை போன்றது, அது ஜட மோகத்தை போன்றது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், 69வது வசனம் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான் சீமோன் பேதுரு. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ள ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாயிருந்து தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாயிருந்தபடியால் அவனை குறித்து அப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பேதுரு அழகாய் சொல்லுகிறார், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஜீவனுள்ள தேவனுடைய வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதே என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆமென். நாங்கள் யாரிடத்திலே போவோம்? அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் உம்மிடத்திலே இருக்கிறது என்று இயேசுவை பேதுரு பற்றி கொள்ளுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம். மறுபடியும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்களாம். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்ப்பு. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளை என்றார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றுகிறார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது நாம் எப்பொழுதும் ரட்சிப்புடையவர்களாக, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக, சத்தியத்துக்கு சாட்சிகளாக இருக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள்
என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார். பைபிள்ல வசனம் சொல்லு, தெளிவா சொல்லு. சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் பின்தொடரும். இங்க இயேசு இந்த பேதுரு தெளிவா சொல்றார், அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார். நீங்களோ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று என்னை பின்பற்றுகிற நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்களே. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ள நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளவும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று இங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் அந்த காலத்தில் இருக்கிற அநேகரை ஆச்சரியமான இந்த ஒளியிடத்திற்கு வரவழைக்கவும், நமக்கு தேவன் செய்த புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். எப்படி நம்முடைய ஜபத்தினாலே பிசாசுகளை துரத்தி வியாதிகளை குணமாக்கி தேவ ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அபிஷேகித்து நம்மை ஊழியத்தை செய்யவே அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு ஆபீஸுக்கு போயிட்டு ஆபீஸில் இருந்து நேரா வீட்டுக்கு வந்துட்டு வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா செத்துருவோம் அப்படின்னு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை எங்கும் சொல்லி வருவார், எப்பொழுதும் சொல்லி வருவார்கள். எப்படி புறாவானது வயிற்றிலே முட்டைகள் வைத்திருந்தாலும் அது குர்ரு 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 குர்ருன்னு ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது முட்டைகள் போட்டு விட்டாலும் அது அப்படி சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. உணவு அருந்தும் போதும் உறங்கும் போதும் இந்த சத்தம் அதுகிட்ட இருந்துகிட்டே இருக்கு. நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்களை புறாக்களை போல என்று சொல்லுகிறார், உங்களை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிற ஆட்டுக்குட்டிகளை போல என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்திலே நமக்கு உபதிரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன நம்முடைய தேவன் இன்றைக்கு நமக்கு சொன்ன வார்த்தை, இந்த புதிய ஆராதனை தொடங்கின நாள் முதல் சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை
சொல்லி வருவார்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசினார், உங்களோடும் பேசுவார், பேசி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே நாம் நம்முடைய வலது கரத்தை தலையின் மேலே வைத்துக் கொண்டு ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மார்க்கு 3:15 எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பிரித்தெடுத்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நம்முடைய ஊழியத்தை செய்ய எப்பொழுதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை அறியாத ஜனங்களுக்குள்ளே அனுப்பி அவர்களையும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ரட்சிப்பின் நிச்சயத்திலே கொண்டு வருவதற்கான தெரிந்து கொண்டீரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரப்பா. நான் இந்த உலகத்தில் வாடுகிற நாளெல்லாம் நீர் என்னை ஏற்படுத்தின நோக்கத்தையும் என்னை தெரிந்து கொண்ட திட்டத்தையும் என்னை உருவாக்கின சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு முறை கூட இந்த காலை வேளையில 11வது நாள் யோசுவாவின் துதி ஆராதனையில் என்னை அர்ப்பணிக்கிறேன். பரலோகத்தின் தேவனே, என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறக்கூடாதபடி என்னிலே, என் வீட்டிலே, எனக்குள்ளே தடைகள் இருக்குமானால் அவைகளை நீக்கி போட்டு நான் பாராட்டுகளை தேடுகிறவனாய் இல்லாதபடி, பாராட்டுகளை தேடுகிறவளா இல்லாதபடி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக உபதிரவத்தை சகித்து, போராட்டங்களை சகித்து, எப்படியாகிலும் நம்முடைய துதியை சொல்லி வரும்படி என்னை பிடித்த நோக்கம் நிறைவேறுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறேன், எங்கள் ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, நீர் எங்களை அழைப்போம், கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்கு தைரியத்தை தான். பிசாசுகள் ஓடுவது, வியாதிகள் குணமாவது எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் அதைவிட பெரிய சந்தோஷம் எங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை அடையும்படி, எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறும்படி எங்களை சாஷ்டாங்கமாய் உடைய பாதத்தில் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஜபத்தில் பங்கு கொண்டு உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். முகநூல் வழியாய் வந்து பங்கு கொண்ட யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்றைக்கு நம்முடைய சபையிலே பாஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொண்டு வருகிறார். அதனாலே அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த ஜபத்தில் நினைத்து கொள்ளுங்கள். வருகிற ஊழியக்காரர்கள் சுகமாய் வரவும் சுகமாய் செல்லவும் உடைய பிரயாண கிருபைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.